Hi students, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா prove 1 minus tan square theta by cot square theta minus 1 equal to tan square theta அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா LHS சைடு எடுத்துக்கிறோம். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் LHS சைடு எடுத்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தேவை tan square theta. சோ அதனால நம்ம இங்க இருக்க cot square theta-வை tan square theta-வா வந்து கன்வர்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 1 by tan x equal to cot x அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். சோ இப்போ cot square theta க்கு பதிலா 1 by tan x 1 by tan theta அப்படிங்கறத அப்ளை பண்ண போறோம். So 1 minus tan square theta by இங்க வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 1 by tan square theta minus 1 அப்படின்னு வந்துரும். ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய tan square theta இங்க வந்து by 1 இருக்கிறதா அர்த்தம். இது ரெண்டுக்கும் LCM எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா tan square theta தான் LCM. ஸோ இப்போ இங்க 1 by 1 இருக்கிறதா நம்ம வந்து இது பண்ணிக்கணும், அஷ்யூம் பண்ணிக்கணும். இங்க 1 by 1 இருக்கும்போது நம்ம இதுகிட்ட வந்து tan square theta-வால வந்துட்டு மல்டிப்ளை பண்றோம். ஸோ இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்க 1 minus tan square theta அப்படியே தான் இருக்கும். இப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 by tan square theta minus tan square theta by tan square theta-ன்னு வந்துரும். ஸோ இங்க ரெண்டுமே காமனா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? as usual 1 minus tan square theta by கீழ ஒரு 1 minus tan square theta இருக்கு by இந்த tan square theta. இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா 1 minus tan square theta. ஸோ இங்க வந்து டிவிஷன்ல இருக்கக்கூடிய இந்த 1 minus tan square theta by tan square theta-வை மல்டிப்ளிகேஷனா கொண்டு போறோம். ஸோ இப்போ இங்க கீழ டிவிஷன்ல இருக்கு. இது மேல மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா tan square theta by 1 minus tan square theta-ன்னு வந்துரும். ஸோ இந்த 1 minus tan square theta-வும் இந்த 1 minus tan square theta-வையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா tan square theta கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருச்சு? RHS கிடைச்சிருச்சு. அப்போ therefore LHS equal to RHS. Hence it proved. ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான சம். இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா 1 by tan x equal to cot x. இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த சம்மை ஈஸியாகவே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ட்ரிக்னாமெட்ரி சம்மோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.